குரூப் 4 எக்ஸாமில் தமிழ் எங்கேருந்து தான் கேட்டிருக்காங்கன்ட்டு நம்ம தேட தேட சோர்ஸ் எங்கெங்கேயோ போகுதுங்க. அதாவது என்னென்னமோ புக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த அந்த காலத்து புக்குக்குள்ளெல்லாம் போகுது. ஓகேங்களா? ஸோ அதோட சோர்ஸாக ஒரு சிலது உங்களுக்கு கண்ணில் காமிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ எங்கெங்கேயோ இருக்குது. இதை நம்ம எங்கேன்னு, அதாவது ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொன்று இருக்குது. ஒரே புக்கில் எல்லாமே இருந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புக்கில் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் அனுப்பிச்சாங்க. நானும் தேடி நிறைய இது எடுத்து வச்சுருக்கேன். பட் நான் ஒரு சோர்ஸில் இருக்குது, இவங்க ஒரு சோர்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றும் இருக்குது. இது எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு கட்டத்துக்கு வந்து நம்ம மூவ் பண்ணுறது, இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தான். ஓகேங்களா? ஸோ உண்மையிலுமே வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்டோட இடத்துலேருந்து பார்க்கும்போது, இப்போ நாம் கடந்து வந்துடலாம். பட் ஸ்டூடெண்ட்டோட இடத்துலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் எப்படி ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை எப்படி கடந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எந்த ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுமே ஃபஸ்ட்டு வந்து அடுத்த எக்ஸாமுக்கு வந்து தயார்படுத்துறதுக்கு மோட்டிவேஷன் நான் போடுவேன். நான் அதை தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் இந்த கொஸ்டின் பேப்பருக்குள்ளேயே வருவேன். ஆனால் இப்போ வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை விட்டு என்னாலே வெளியில் வர முடியல. எனக்கு படுத்தாலுமே கூட இந்த கொஸ்டின் பேப்பரே தான் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. என்னடா அது இப்படிலாம் கேட்டிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒவ்வொரு தகவலுமே பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வெப்சைட்டுக்குள்ளெல்லாம் ஒரு சில தகவல்லாம் இருக்குது. இந்த கலைச்சொற்கள்லாம் ஒரு சிலதெல்லாம் அங்கே இருக்குது. அந்த அட்வான்ஸுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் அங்கே இருக்குது. அதெல்லாம் நாளைக்கு சோர்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், அனுப்பிடுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். டிஎன்பிசி தரப்புலேருந்து விளக்கம் கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, எதுவும் மைண்டுக்குள்ளே போட்டுக்காதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் ரிலாக்ஸ் ஆகிக்குங்க. வேறு என்னால் வந்து ஆறுதல் எதுவும் சொல்ல முடியல. இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேங்களா? மண்டேக்குள்ளே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். மண்டேக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஏதுன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அது வரையும் ரிலாக்ஸாக இருங்க. ரொம்ப வெக்ஸாக வேணாம். யார்கிட்டையும் எதுவும் பதில் சொல்லிகிட்டு இருக்காதிங்க. எனக்கு கேள்விகள் கேட்குறவங்ககிட்ட பதில் சொல்ல முடியாது. இதை சொல்லி புரிய வைக்க முடியாது யார்கிட்டையுமே. அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்ககிட்டலாம் பதில் சொல்ல முடியாது. சொன்னாலும் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால் ரிலாக்ஸாக இருங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா?